இன்னைக்கு சப்பாத்தி பரோட்டா அண்ட் பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு குருமா. ஆனால் இதில் முந்திரி பொட்டுக்கல்ல இதெல்லாம் ஆட் பண்ணாமல் பண்ண போகிறோம். இது எப்படிங்கிறத பார்க்கலாமா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை பண்ணுறதுக்கு முதல்ல குக்கரில் எண்ணெயில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை போட்டு வதக்கிடலாம். மிளகாய் தூள் மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக காய்கறிகள் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுறலாம். அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு கொஞ்சமாக வேர்க்கடலை, அப்புறம் சீரகம் சோம்பு இதை மட்டும் கொஞ்சம் தரணுங்கிற கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அண்ட் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பரோட்டா அண்ட் சப்பாத்திக்கு குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.